மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை தியானத்திற்காக கத்தர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்துக்காக கத்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை அதிகாரிகள், தலைவர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இப்பொழுது இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இயேசுவுக்காக அநியாய விசாரணை. இயேசுவுக்காக அநியாய விசாரணை. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 12 வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 12 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதன் பிரகாரம் நீர் எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் இதன் மூலமாக பயனடைந்து உமக்காக ஜீவிக்க அப்பா நீர் எங்களுக்கு போதித்தரலும், எங்களுக்கு கற்றுத்தாரும். துதியும் கனமும் மகிமே உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் பவுலின் நாட்களிலே அவருடைய நியாய தீர்ப்புக்காக சிசேரியா என்கிற பட்டணத்திலே அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த நாட்களிலே கவர்னராக இருந்த ஃபெலிக்ஸ் என்பவர் மாற்றப்பட்டதன் பிற்பாடு பெஸ்து என்கிற ஒரு கவர்னர் அங்கு வந்தார். அந்த 2 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய நியாய விசாரணை நடத்தப்பட்ட போது யூத தலைவர்கள் எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக இந்த பவுல் அப்போஸ்தலனும் நியாயாசனத்துக்கு முன்பு அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த முதலாவது யூத தலைவர்கள் தங்களுடைய வழக்குகளை, தங்களுடைய கம்ப்ளைண்ட்களை அவர்கள் கூறினார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக அவர் செய்யாத மற்றும் எந்த ஒரு உண்மையும் இல்லாத தீமையான பழிகளை இந்த பவுல் அப்போஸ்தலன் மேல் அவர்கள் போட்டார்கள். அதன் பிற்பாடு இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. அவர் பேசும்படியாக அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது பெஸ்து கவர்னருக்கு முன்பாக அவர் இவ்விதமாக கூறினார். அதைத்தான் நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 10. அதற்கு பவுல், நான் ராயருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று அவர் கூறுகின்றார். விதமாக யூதர்களுக்கோ வேறு எந்த விதத்திலேயும் தீமை செய்யாத, அவருடைய விசுவாசத்து நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவரே மசீஹா, மேசியா என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்து, அவர் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார் என்று அறிவித்து, விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் முன்பாக கூறினது நிமித்தமாக இந்த பவுல் அப்போஸ்தலனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரை திருப்பியும் எருசலேமுக்கு கொண்டு போகிற வழியிலேயே அவரை கொண்டு போடுவதற்கான சூழ்ச்சி யூதர்கள் மூலமாக நடக்கிறதை அவர் அறிந்து, அந்த யூதர்களுக்கு சாதகமாக இந்த பெஸ்து கவர்னரும் அவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்டது நிமித்தமாக இப்பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலன் தனிமையாக நியாய விசாரணைக்கு
அந்த நியாய விசாரணை சங்கத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். கர்த்தருடைய உதவியோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்துதலோடு, ஞானத்தோடு இப்பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த பெஸ்ட் கவர்னருக்கு பதிலளிக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் கூறுகின்றார், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்திலே, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாவது நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது, ராயர்களுக்கு அபயமிடுகிறேன் என்றான். விதமாக இந்த பவுல் தனக்காக பதில் சொல்லும் போது, அவர் யூதர்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யவில்லை, அது மாத்திரமல்ல மரணத்துக்கு எதுவான எந்த ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை என்று தன்னுடைய குற்றமற்ற தன்மையை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். மற்றும் அவர் தன்மேல் எந்த ஒரு மரணத்துக்கு எதுவான தண்டனைக்கான குற்றம் இருப்பின் மரணத்திலிருந்து தப்பிப்போக அவர் எந்த ஒரு மனுவும் கேட்கவில்லை. மற்றும் இந்த யூதர்கள் சாட்டுகிற குற்றங்கள் மிகவும் அபத்தமானவைகளாக இருக்கிறபடினாலே அந்த யூதர்களுக்கு தயவு பண்ணும்படியாக இந்த ஃபெலிக்ஸ் பதிலாக வந்திருக்கிற இந்த பெஸ்ட் கவர்னர் எந்த ஒரு உதவியையும் அந்த யூதர்களுக்கு செய்து இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய உயிருக்கு ஆபத்து உண்டாகக்கூடாது என்பதற்காக அவர் பெஸ்ட் கவர்னரிடம் இவ்விதமாக கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்று கூறுகின்றார். ராயர் என்பது அந்த ரோமை அரசாங்கத்தினுடைய பெரிய ராஜா. அவர் அந்த இத்தாலி தேசத்தின் தலைநகராகிய ரோம் பட்டணத்தில் இருக்கிறவர். அவருக்கு முன்பாக அபயமிடுகிறேன் என்று இந்த பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். ஆகவே இந்த பவுல் அப்போஸ்தலன் நியாயம் தீர்க்க பண்ணாதபடி அவர் திரும்பவும் சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்படுகின்றார். சிசேரியாவில் உள்ள சிறையிலே அவர் அடைத்து வைக்கப்படுகின்றார். சில நாட்களுக்கு பின்பு அந்த நாட்களிலே இந்த பெஸ்ட் கவர்னர் தன்னுடைய மந்திரிகளோடு, தன்னுடைய ஆலோசனைக்காரர்களோடு அவர் ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கிடவா என்று அவர் உத்தரவு சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:12 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பெஸ்ட் தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். விதமாக உத்தரவு சொல்லி அவர் அந்த சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்படுகின்றார். கிறிஸ்து கலந்தானவர்களே, நம்முடைய வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த ஜீவியம், நாம் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு ரட்சகர் என்று அறிவித்து மற்றவர்களை கிறிஸ்துவனை வழிநடத்தும் போதும், நம்முடைய வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய சபையாக நாம் கர்த்தருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் விரும்புகிற விதமாக இருந்தாலும் கூட நமக்கு அதிகப்படியான எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், ஒருவேளை தேவையானால் இரத்த சாட்சி மரணம் கூட நமக்கு காத்திருக்கின்றது. எந்த போதிலும் கர்த்தர் நம்மை முடிபுரிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்து நிற்க நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவருடைய பரலோக அரசாங்கத்தின் உதவி, பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் உதவி நமக்கு எப்போதும் இருக்கின்றன. தேவதூதர்கள் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய சமூகம் நமக்கு எப்போதும் இருக்கின்றது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்தி அவருடைய சாட்சிகளாக முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். அதைத்தான் நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்கு முன்பு விதமான அநேக சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற அது நாம் எதிர்நோக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எவ்விதமான எதிர்ப்புகள், எவ்விதமான உபத்திரவங்கள், எவ்விதமான நியாய விசாரணை நமக்கு ஏற்பட்டாலும் கூட நாம் இரத்த சாட்சி மரணத்திற்கான வாய்ப்பு வந்தாலும் கூட நாம் கடைசி பரியந்தம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க நாம் கடன்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் மரணம் ஒரு நித்தியத்திற்கான வாசல் மாத்திரமே. நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடத்தை வைத்துக் கொண்டு நமக்காக காத்திருக்கின்றார். நாம் முடிவு புரிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாகவும் நாம் தயாராகவும் நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், பிள்ளைகள், பெற்றோர் யாவரையும் நாம் அதற்காக தயார் செய்து கர்த்தருடைய வருகைக்காகவும் நம்முடைய இறுதி நாட்களுக்காகவும் நாம் ஆயத்தமாக இருக்க நாம் கடன்பட்டிருக்கின்றோம். அவ்விதமாக நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தி கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட தகுதியுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த ஜீவ வசனங்களை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையோரையும் கர்த்தர் தயார் செய்வாராக, பலப்படுத்துவாராக. கர்த்தரை ஒருபோதும் நாம் மறுதலிக்காதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக கடைசி வரையும் நிலைநிற்க கர்த்தருடைய இரண்டாவது வருகையிலேயும் நாம் அவரோடு கூட நாம் காணப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேர்க்கப்பட தகுதியுள்ளவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த நியாய விசாரணை சம்பவத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அவர் எந்த ஒரு குற்றத்தையும் அந்த யூதர்களுக்கு செய்யாதிருந்தோம். ஆண்டவரே, உமக்கு மகிமையையும் உங்களுடைய ராஜ்யத்துக்கான ஏராளமான ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் செய்து உமக்காக ஏராளமான சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவரை உண்மை சேவித்த போதிலும் கூட அந்த நியாய விசாரணை சங்கத்திலே அவர் தனிமையாக ஆண்டவரை உம்முடைய உதவியோடு மாத்திரம், உம்முடைய ஞானத்தோடும், உம்முடைய சமூகத்தின் பிரசன்னத்தோடும், உம்முடைய ஆலோசனையோடும், உம்முடைய ஆத்மீக பலத்தோடும் அவர் அந்த நியாய விசாரணை சங்கத்திற்கு முன்பாக நிற்க ஆண்டவரை நீர் அவருக்கு உதவி செய்தீர். முடிவு புரிந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க அவருக்கு நீர் உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரை. அவ்விதமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே முடிவு புரிந்தும் உற்சாகமாக, தைரியமாக உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே, உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் உண்மை மறுதலிக்காதபடிக்கு கடைசி பரிந்தும் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்து நிற்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த சேனை சபை மக்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, போதவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய காரியமாக பயன்படுத்தியர்களும், ஆத்ம ஆதாய பணிக்காக பயன்படுத்தியர்களும். ஆண்டவரே, இந்தியாவின் பல பகுதிகளிலே, தமிழ்நாட்டிலும், ஒரிசாவிலும், நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலும் மற்றும் பல இடங்களிலே ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், சபைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய கடமைகள், தொழில்கள், அவருடைய பிசினஸ்கள், உழைப்பு, பிரயாசங்கள் இவைகளிலே ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தியர்களும். ஆண்டவரே, அவருடைய குழந்தைகள், அவர்களுடைய படிப்பு, சுகம்பலன் எல்லா காரியங்களும் நீர் கூட இருந்தவர்களும்.
இந்த ஆனுவல் பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே மற்றும்